அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ரைட். 2வது வந்து உப்பு, புளி, மிளகு பொடி உரப்புக்கு. ஓகேங்க ரைட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிப்பு எடுத்து சாப்பிட்டுக்கணும் நாக்குல வச்சு. நெக்ஸ்ட் புளிப்பு புளியங்காய் எடுத்து முடி நாக்குல வச்சுக்கிறணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவைப்பட்டா போட்டுக்கிற வேண்டியது. மிளகு பொடி தேவைப்பட்டா போட்டுக்க வேண்டியது. இந்த மாதிரி பொசிஷன்லாம் நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. ஓகே ரைட். 2வது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து சாப்பிடணும் நம்ம. ஸோ கருவேப்பிலை வந்து எப்பயுமே முதல்ல சாப்பிடணும். முனி நாக்குல வச்சு தான் சாப்பிடணும். எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருளா இருந்தா பிளஸ் வந்து முனி நாக்குல வச்சு தான் சாப்பிடணும். ஓகேங்களா ரைட். அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாயை திறந்து திறந்து சாப்பிட்டு முறக்கூடாது. வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாருங்க. ஓகேங்களா இந்த மாதிரி சாப்பிட்டு முடிக்கணும். அதே மாதிரி சாதம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த விரலுக்குள்ளே இருக்கணும் சாதம். அதாவது இன்னும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் முதல் ரகை விரலுக்குள்ள இருக்கணும். வச்சுக்கிட்டு உமிழ் செப்பை வர வச்சு முனி நாக்குல வச்சுக்கிட்டு அடுத்தது ஓகேங்களா ரைட். இப்படி சாப்பிட்டு பழகணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? பக்கத்துல செல்போனு, டிவி எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபேன் எதுவுமே போடக்கூடாது. ஓகேங்களா ரைட். இப்படி வச்சுக்கிட்டு வேடிக்கை பிபி பார்க்கக்கூடாது நம்ம. அதாவது சாப்பிட்டு வாய்க்குள்ள சாப்பாடு வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வேடிக்கை பார்க்கக்கூடாது. சாப்பிடும் போது கவனமா சாப்பாடை மட்டும்தான் பார்த்து கவனமா பார்த்து சாப்பிடணும். அதே மாதிரி உடம்பு இப்படி நிமிர்ந்து உட்காரணும் கொஞ்சம் லைட்டா. ஃபுல்லா குறுகக்கூடாது, ஃபுல்லா இப்படி வளையக்கூடாது. அது மாதிரி சேர்ல உட்காந்து சாப்பிடுறதுல இருக்கக்கூடாது. கீழே வந்து டைல்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா டைல்ஸ்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுல கோரப்பை விரிச்சிட்டு நம்ம சாப்பிடணும். ஓகேங்களா ரைட். ஓகே. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிக்கிங்க. ஓகேங்களா ரைட். ஓகே. இப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ரைட் இப்படி எடுத்து ஃபுல்லா இப்படி வச்சு இப்படி எந்திரிக்கணும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு டஸ்ட் வேஸ்டிஸ் எல்லாமே இருக்கு பட்சத்துல வந்து கீழே ஒரு இடத்துல ஓரமா கட்டா போட்டுருணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கழுவி விடணும் நம்ம தட்டை நம்ம தான் கழுவி வைக்கணும். வேற யாரும் கழுவக்கூடாது. அதே முறைப்படி நல்ல விஷயம். ஸோ பாருங்க, நான் எந்த ஒரு சோப் எதுவும் போட மாட்டேன். நானு போடாம தான் கழுவுவேன். கெமிக்கல் சேர்க்க மாட்டேன். ஸோ கழுவாமே வச்சிடுறேன் நானு. ஓகேங்க ரைட். சுத்தமா கழுவி வைத்து வச்சிடணும். தேவைப்பட்டா கொஞ்சோண்டு தண்ணி அளவா குடிக்கணும். நம்ம வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா அளவா லைட்டா சாப்பிட்டப்ப அளவா குடிக்கணும். அது மாதிரி இந்த மேட்ரிட்லாம் மிதிக்க கூடாது. நம்ம ஒரு தள்ளி வச்சு நிப்பாட்டணும். ஓகேங்களா ரைட். இந்த மாதிரி அளவா குடிச்சு முடிச்சிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். இதை பின்பற்றுவாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஓகேங்க.